இருக்கு. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுவோம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆனர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரின்ஸ் மைக்கேல் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ரோட் சேஃப்டி அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கடந்த ஒரு 10 வருஷமா வந்து வாகன பாதுகாப்புல வந்து நம்ம வந்து அதோட தரத்தை வந்து மேம்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் மைக்கேல் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ரோட் சேஃப்டி அவார்டு 2025. சரிங்களா? இந்திய அரசாங்கம் பிரின்ஸ் மைக்கேல் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் சாலை பாதுகாப்பு. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதனால சரி, இப்போ எக்ஸாம் மைண்ட் ஆஃப் இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, பிரின்ஸ் மைக்கேல் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ரோட் சேஃப்டி அவார்டு ரீசெண்டா யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கிற ஸ்டேட் எது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது தமிழ்நாடு. இது ரீசெண்டா வந்த டேட்டா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டேட்டா தான். ரீசெண்டா எந்த ஒரு அப்டேட்டும் அதை பத்தி வரல. ஸோ பழைய டேட்டா தான் இது, சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மராத்தாவோட மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் இதை வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். எல்லாருக்கும் தெரியும் கொரில்லா வார்ஃபேர், மறைஞ்சிருந்து தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மராத்தாஸ் அவங்க சைட் நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். இந்த மகாராஷ்டிரா சைட்ல வந்து நிறைய கோட்டைகள்லாம் இருக்கும், மலை மேல எல்லாமே இருக்கும். ஸோ ஈஸியா வந்து மறைஞ்சிருந்து தாக்குற அந்த ஒரு முறையை வந்து அவங்க தான் முதல்ல நம்மளுக்கு சொல்லி தராங்க. இந்தியாவிலேயே முதல்ல இந்த கொரில்லா வார்ஃபேரை வந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே மராத்தன் பீப்புள் தான். ஸோ அந்த மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் ரிலேட்டடா அவங்க வந்து அந்த ரிலேட்டடா வந்து அந்த மராத்தா ரூலர்ஸ் வந்து இப்படிலாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரி, நாமினேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரல. பட் எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல உங்களுக்கு என்ன கேட்கலாம்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரலாம். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டுக்கு வந்து இந்தியா எதை நாமினேட் பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா கொரில்லா வார்ஃபேர் வந்து மராத்தா அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்றது கேட்கலாம். யார் அதை தோற்றுவிச்சதுன்னு கேட்கலாம். ஸோ சிவாஜியை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து சிவாஜியோட பையனை பத்தி ஒரு மூவி வந்திருக்கு, ரைட்டா? விக்கி கௌஷல் நடிச்ச ஒரு மூவி வந்திருக்கு. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கன்ஃபார்மா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் யூபிஎஸ்சில கன்ஃபார்மா அந்த கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 80% வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி கேட்கலாம். அதை பத்தினா அந்த படத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. இதுக்கு படத்தை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த படத்தை ரிலேட்டடான சிவாஜியோட பையனோட பேரு, அவரை பத்தின சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஹிஸ்டரியில படிக்கும் போது படிப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் குவாலிட்டியா இருந்தாலும் ஹிஸ்டரியா இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது சாகர் கவச். சரிங்களா? இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட் லைன்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது கொஸ்டின் ஏரியாவா வரலாம். எந்த இடம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால். அடுத்தது பாரதி என்டர்பிரைசஸ் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சுனில் பாரதி மிட்டல். அவங்க வந்து ஒரு நைட்வுட் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்குமான ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால பிசினஸ்ல ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 சீட்டாஸ் வந்து திருப்பியும் குன்னோ நேஷனல் பார்க் நம்ம படிச்சிருக்கோம். கரண்ட் அவர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா தெரிஞ்சிருக்கும். குன்னோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்துல ஒரு இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க் 1981ல செட்டப் பண்றாங்க. இயர்லாம் படிக்கணுமானா இதுக்கெல்லாம் இயர் படிச்சு வச்சுப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சான்ச்சரோட இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மேத்த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு நேஷனல் பார்க் வந்து வேற இந்தியாவில இருக்கிற வேற ஸ்டேட்ல வருது அப்படின்னா அதோட இயர் பார்த்துக்கிறது நல்லது. 1981ல குன்னோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ். குன்னோ நேஷனல் பார்க் பக்கத்துல ஒரு குன்னோன்ற ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்னாலதான் அந்த பேர் வந்து இந்த நேஷனல் பார்க்குக்கு வருது, குன்னோ நேஷனல் பார்க். கிட்டத்தட்ட 5 சீட்டாஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மொத்தமா 12 சீட்டாஸ் அங்க இருக்கு. முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அது நடுவுல நிறைய இறந்துடுச்சு. ஏன்னா அதோட வெப்பநிலையும் நம்மளோட வெப்பநிலையும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒரே இடத்துலதான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சில ஸோ அதனால கொண்டு வந்தாங்க. பட் ஆனா வந்து அது இறந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து புதுசா ஒரு 5 சீட்டாஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் 12 சீட்டாஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டூ லாங்குவேஜ் ஃபார்முலா.
தமிழ்நாட்டுல நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து நம்மளோட எஜுகேஷனல் மினிஸ்டர், யூனியன் கவர்மெண்டோட எஜுகேஷனல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2152 கோடி ஃபண்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. நியூஸ் பார்த்திருப்பீங்க. இதுல எவ்வளவு கோடி ஃபண்ட் எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். எதன் கீழே அப்படின்றது பார்த்துக்கோங்க. சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் 2018 இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் இது பாத்தீங்க அப்படின்னா 60:40 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோட காசை வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா கவர்மெண்ட்னா அதோட காசு அது கொடுத்துரும். சரிங்களா? 40% வந்து ஒரு ஸ்டேட் எடுத்துரும். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் வந்து ஒரு காசு வந்து கொடுப்பாங்க, மீதி இருக்கிற காசு ஸ்டேட் கொடுத்துரும். அப்போ 60% பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தான் கொடுக்க போறாங்க. அந்த 60% தான் இத்தனை கோடியை இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதனால நிறைய பேரோட ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்கீம்னால ஓகே 60% நம்மளுக்கு அந்த காசு வருது, அதனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து இது ஹோல்ட் பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும். பிளஸ் வந்து பசங்களுக்கான கல்வி வந்து அந்த இடத்துல பாதிப்படையுது. இதை அவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணது மட்டும் இல்லாம 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் பாலிடிக்ஸ், அதுக்குள்ள போக வேண்டாம். நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீமை பத்தி. 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க. 60:40 ரேஷியோ. இப்போ வந்து சமக்ரா சிக்ஷா 2.1 ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா? 2025-26 ஒரு ரீசெண்டா. ஸோ 20 எழுதிக்கோங்க இதெல்லாம் மட்டும். 2025 to 2026. ஸோ சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் 2018 எவ்வளோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எவ்வளோ அப்படின்னா 60:40. ஓகேவா? 40 ஸ்டேட் கொடுக்கும், 60 சென்ட்ரல் கொடுக்கும். இப்போ சமக்ரா சிக்ஷா 2.1 சொல்லிட்டு 2025-26 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எது ரிலேட்டட் அப்படியே வருதுன்னா நம்மளோட எஸ்டிஜியை வந்து மேம்படுத்துறதுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 17 கோல்ஸ்ல அது என்னன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். 17 கோல்ஸ் இருக்கு. அதை வந்து டெவலப் பண்றதுக்கும் பிளஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து உள்ள கொண்டு வரதுக்குமான ஒரு ஸ்கீமா தான் இந்த 2.0 இருக்கு. சரி, இவங்க என்னதான் பண்ணுவாங்க? ப்ரீ ஸ்கூல்ல இருந்து நான் அப்படி சொல்றேன், நீங்க ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, எழுத வேணாம். சரியா? எக்ஸாம் என்ன உங்களுக்கு கொஸ்டின் ஏரியான்றது இதுதான் வரும். எந்த வருஷம் அந்த ஸ்கீம் என்ன சொல்லுது, அந்த ஸ்கீம் ஒரு எஜுகேஷன் ஸ்கீம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? நான் சொல்றது மட்டும் உள்வாங்கிக்கோங்க. ஸோ ப்ரீ ஸ்கூல்ல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இது வந்து இந்த ஸ்கீமுக்குள்ள வருவாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீம்ல வந்து என்னென்னலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ், அவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்கூல் புக்கு, சரிங்களா? எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். சமகரா சிக்ஷா ஸ்கீமுக்குள்ள ஒரு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த காசுல நம்ம வாங்கிக்கலாம். ஸ்கூலுக்கு தேவையான டெக்ஸ்ட் புக்ல இருந்து யூனிஃபார்ம் இருந்து டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த இதுக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம புதுசா போட்ட அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தியை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி ஹிந்தியை வந்து அவங்க மறைமுகமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த மும்மொழி கொள்கையில நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா அவங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க கொண்டு வந்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் இது தாண்டி நீங்க வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் வேணா 3வது மொழியா நீங்க கொண்டு வந்துக்கலாம். அது வந்து மறைமுகமா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான். சரிங்களா? மறைமுகமா இம்ப்ளிமெண்ட் தான். ஃபைனலி அவங்க ஹிந்தியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பட் ஆனா மறைமுகமா இம்ப்ளிமெண்ட், இதுக்கு முன்னாடி வரையும் ஹிந்தி கம்பல்சரி ஆக்குனாங்க. இந்த வாட்டி ஹிந்தியை சொல்லல, நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் வேணா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல நீங்க ஒரு ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கோடி. 2019 யூனியன் பட்ஜெட்ல. ஸோ இதுல இருந்து கிளியரா தெரியுது அவங்க ஹிந்தியை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவு போக வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசில தமிழ், இங்கிலீஷ், கம்பல்சரி ஹிந்தி இருந்துச்சு. அதனால நம்ம பிரச்சனை பண்ணோம், ஹிந்தியை எடுத்தோம். இந்த வாட்டி ஹிந்தியை டைரக்டா கொண்டு வந்தா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ், இங்கிலீஷ் இல்ல அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ் பிளஸ் அதர் லாங்குவேஜஸ், அது நீங்க உலக மொழியா இருக்கலாம் இல்ல இந்தியா மொழியா எந்த மொழியா வேணா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு 10 உலக மொழியும் 10 இந்திய மொழியும் வந்து அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து நம்ம
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒண்ணு ஹிந்தி வரக்கூடாது, இன்னொன்னு ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேர்டனா இருக்கு, ரைட்டா? ஸோ 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு பிளஸ் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு ஒரு லாங்குவேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து அந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் பத்தி பார்த்துட்டோம் இன்னைக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட் அந்த 2020 இப்போ போட்டது. முதல்ல இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல சொன்னது 1968. அப்போதான் நம்ம வந்து ஆன்டி இந்தியா அகிடேஷன்லாம் நடந்துச்சு. இப்போ இங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே தான் சரியா இப்போ நான் சொன்னதுதான். 1937ல ராஜாஜி வந்து இந்தியா வந்து கம்பல்சரி ஆக்கினாரு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆன்டி இந்தியா அகிடேஷன் 1938ல நடந்திருக்கும். 39ல அதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க காங்கிரஸ்காரங்க எல்லாருமே. ஸோ அது வந்து வேர்ல்டு வார்ல இந்தியனை யூஸ் பண்ணதுனால இந்தியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. காங்கிரஸோட பெர்மிஷன் கேட்காம யூஸ் பண்ணதுனால ரிசைன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 1965ல இந்திய திருப்பி உள்ள கொண்டு வருவாங்க. அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967. இது மட்டும் நான் ஞாபகம். அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967. ஸோ கம்பல்சரி 3 லாங்குவேஜ் பாலிசியில ஹிந்தி இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. அப்போ அண்ணாதுரை 68ல 67 to 69 அண்ணாதுரையோட பீரியட். அப்ப அண்ணா என்ன பண்றாரு, இல்ல நாங்க வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை வந்து கட் பண்றாரு. ஸோ கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2019 இப்போ யூனியன் பட்ஜெட்ல 50 கோடி ஒதுக்கி இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஒரு நான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்கிட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், தமிழ்நாட்டில். இங்க வந்து நீங்க ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து நீங்க உள்ள கவர்மெண்ட் உள்ள கொண்டு வரீங்க. அதாவது எப்போ உங்களுக்கு 50 கோடி கிடைக்கும், நீங்க வந்து அந்த லாங்குவேஜஸ்ல இந்தியா நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 50 கோடி கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு 50 கோடி கொடுத்து இது பண்ற மாதிரி தான். நீங்க வேற ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இது எடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டில். இப்போ ஆந்திரான்னு வச்சுப்போம். இப்போ ஆந்திரால தெலுங்கு இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அடிஷ்னலா அவங்க ஒரு தமிழ் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 50 கோடி வராது. இல்லை ஜெர்மன் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு 50 கோடி வராது. ஸோ தமிழ்நாடு தவிர எல்லா ஸ்டேட்டும் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்குலாம் வந்து தெலுங்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போயிட்டு இருக்கு. சரியா? ஹிந்தி எடுத்தா மட்டும்தான் 50 கோடின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெளிவா சொல்லியிருக்கான். 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவன் சொன்னதுபடி எந்த லாங்குவேஜ் வேணா எடுத்துக்கலாம் 3வது மொழியா அப்படின்னு சொல்லிட்டு 10 இந்திய மொழிகளும் 10 உலக மொழிகளும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த நடைமுறையில சாத்தியமாகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இது வேணும்னுவான், ஒரு ஸ்டூடெண்ட் அது வேணும்னுவான். ஸோ எல்லாருக்கும் ஒரே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லாருக்கும் ஜெர்மன் தான் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு திணிப்பு தானே. ஓகேவா? இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் கன்னடம் கத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு திணிப்பு தானே. எல்லாருமே அது படிக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு வேணும்னா அதை நான் படிச்சுக்க போறேன். ரைட்டா? ஸோ அதனால இது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்ல இருக்கு அதே தான், அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்டி இந்தியா அகிடேஷனுக்கு இறந்தவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இப்போ ஃபியூச்சர்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த இறந்தவங்களுக்கான ஒரு இது இல்லாம போயிடும் இல்லையா? அப்படின்றது தான் இப்ப இருக்கிற கவர்மெண்டோட ஒரு தரப்பா இருக்கு. 5th போலீஸ் கமிஷன் நேத்து கிளாஸ்ல சொல்லிட்டேன். கான்ஸ்டபிள் ஸ்ட்ரைக் பண்றது. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு பிசி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 10வது படிச்சிருந்தா போதும். ஆனா இப்போ 12வது படிச்சிருக்கணும். இப்போ நோட்டிபிகேஷன் வரும் பிசிக்கும் எஸ்ஐக்கும் வரப்போகுது. இப்போ பிசி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் காமன் ஸ்டேட்மெண்ட் தான், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. செல்வமோட லீடர்ஷிப்ல தான் இந்த கமிஷன் போட்டிருப்பாங்க, 5வது கமிஷன். யார் யார் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆபீசர்ஸ் கூட இருந்தவங்க அலாவுதீன் அண்ட் ராதாகிருஷ்ணன், ராமசுப்ரமணியன், நளினி ராவ். இவ்வளவு டீட்டெயிலா படிச்சிருக்கோமானா படிச்சிருக்கு. ஒருவேளை கேட்கலாம், குரூப் 1ல கேட்கலாம். இப்போ எதுவுமே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். எதுவும் வந்து நீங்க பர்டனா நினைக்காதீங்க, இவ்வளவு கண்டென்ட் படிக்கணுமா அவ்வளவு கண்டென்ட் படிக்கணுமான்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல போட்டுக்கிட்டா போதும். எக்ஸாம் டைம்ல வந்து அந்த இடத்துல கிளிக் ஆனா போதும். அந்த 3 ஹவர்ல நீங்க என்ன உட்காடுறீங்களோ அதுதான் மெயின். சரிங்களா? நீங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் இல்ல என்னதான் படிக்காம போனாலும் அந்த 3 ஹவர்ல உங்களுக்கு அந்த டைம்ல ஞாபகம் வரணும். அப்போ ஞாபகம் வரணும்னா நீங்க உட்காந்து படிச்சிருக்கணும். இப்போ அலாவுதீன், ராதாகிருஷ்ணன், ராமசுப்ரமணியம், நளினி ராவ், அப்புறம் நம்மளோட செல்வம், இவங்க 5 பேர் சேர்ந்து வந்து அந்த போலீஸ் கமிஷனை இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி. ஸோ நேத்து வந்து நம்ம பார்த்துருப்போம். நேத்து வந்து நான் ஒரு இது மாதிரி அனுப்பியிருப்பேன், அதை படிக்க சொல்லியிருந்தேன். அது படிச்சிட்டீங்களா எல்லாரும்?
கிளீனியஸ்ட் சிட்டி. நேத்து நேத்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறேன். கிளீனஸ்ட் சிட்டி, இந்தியாவோட தூய்மையான நகரம் எது? இந்தியாவுடைய தூய்மையான நகரம் எது? சுகன்யா மேம், ராஜி மேம், ஷாலினி, கேவலம், சபினா மேம். So, இண்டோர். இண்டோர் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். குட் சபினா. ஸோ இண்டோர் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ் கேபிட்டல் என்ன? மத்திய பிரதேஷ் கேபிட்டல் போபால். மத்திய பிரதேஷ் கேபிட்டல் போபால். இப்போ மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த குன்னோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அதுவும் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அது எந்த சிட்டில, எந்த ஸ்டேட்ல இருக்கு, சாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத பார்த்து, குவாலியர்னு நினைக்கிறேன். சரியா? அது ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோ. சரியா? குன்னோ நேஷனல் பார்க் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோ. பெகர் ப்ரோஹிபிட்டட் போபால். ஓகே. அதே மாதிரி பஞ்சாப்லயும் பெகர் வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி அங்க பெகர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க பஞ்சாப் ஸ்டேட். அடுத்தது பிசியஸ்ட் ஏர்போர்ட். பிசியஸ்ட் ஏர்போர்ட் இதெல்லாம் நேத்து நான் கொடுத்த அந்த இதுல இருந்திருக்கும். ஸோ இந்திரா காந்தி ஏர்போர்ட் டெல்லி. சரி, இந்திரா காந்தி ஏர்போர்ட் டெல்லியில. ஹைதராபாத்ல இருக்கிறது ராஜீவ் காந்தி ஏர்போர்ட். மகாராஷ்டிரால மும்பைல இருக்கிறது சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட். சென்னையில இருக்கிறது அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எல்லாமே நம்ம இன்டர்நேஷனல் தான் பார்த்துட்டு இருக்கோம். டொமஸ்டிக் வந்து காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட். சரியா? சென்னையில இருக்கிறது அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்தது அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிறது வீர சவாக்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். வீர சவாக்கர் எல்லாருக்கும் தெரியும். சவாக்கர் யாருக்கும் தெரியும். 1857 இந்தியன் இண்டிபெண்டன்ஸை பத்தி ஒரு புக் எழுதினவர் தான் வீர சவாக்கர். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? 1857 வீர சவாக்கர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1857 சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. எல்லாருக்கும் தெரியும். அவரோட பேரை தான் அந்தமான் நிக்கோபாரோட ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? வஉசி ஐயர். வஉசி விவிஎஸ் ஐயர்னு படிச்சிருப்பீங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி, விவிஎஸ் ஐயர் எல்லாமே வந்து ரெவல்யூஷனரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி, விவிஎஸ் ஐயர், அப்புறம் வந்து கலெக்டர் ஆஷர் கொண்டதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது இவர் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூனிட் 8ல வந்து நம்ம படிச்சிருப்போம். இவர் கடைசியா எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னா வந்து குற்றாலத்துல குளிக்க போகும்போது, ஸோ இவரும் இவர் மகளும் வந்து சுபத்ரான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த நீர்வீழ்ச்சியில வந்து அவங்க விழுந்து இறந்துருப்பாங்க. இந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டேட்டா வந்து வெங்கடேஸ்வரன்ல இருக்கிற டேட்டா. ஸ்கூல் புக்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் ஸ்கூல் புக்ல இங்கிலீஷ்ல பார்த்தது இல்லை. அதாவது யூனிட் 8 கண்டென்ட்ல தமிழ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது ஆனா இதுல சு வெங்கடேஷன்ல இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து மித்ரமேல அசோசியேஷன் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சுபத்ரா மகள் பேரு. இது எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இப்ப ரீசெண்டா சு வெங்கடேசன் தான் அவங்க கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதனால இதெல்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்ல இவங்களும் வருவாங்க. சரி, இப்போ எதுக்கு அங்க போனோம்? இங்க டெல்லி ஏர்போர்ட் ஆரம்பிச்சு கடைசியில விவிஎஸ் ஐயர் கிட்ட முடிச்சிட்டோம். இப்போ டெல்லி ஏர்போர்ட் வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு பார்த்தோம். அடுத்தது வந்து கிளீனஸ்ட் சிட்டி வந்து இண்டோர்னு பார்த்துக்கோம். இண்டோர் மத்திய பிரதேஷ்ல இருக்குன்னு பார்த்தோம். குன்னோ நேஷனல் பார்த்தோம், மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பிராணி மித்ரா ஜீவதயா. சரியா? பேர்லயே தெரியுது பிராணி மித்ரா. ஸோ அனிமல் வெல்ஃபேருக்காக கொடுக்குற அவார்டு. இல்ல, நான் அது இப்போ செக் பண்ணிட்டேன் ஷாலினி. அது அமேசான்லயும் இதுவா இருக்கு, ஃபிளிப்கார்ட்லயும் வரல. நேர்லயே நான் விசாரிச்சிட்டேன். எல்லா இடத்துலயும் வந்து ஸ்டாக்கே இல்லை. ஏன்னா குரூப் 2A வந்து குரூப் 2A அண்ட் 2க்கு நிறைய பேர் அதை வாங்கி படிக்கிறதுக்காக வாங்கிட்டாங்க. அதனால இப்போ இல்லை. நான் வேணா லிங்க் அனுப்புறேன். ஆனா அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் வருது. நான் நேர்லயும் விசாரிச்சிட்டேங்க. எங்கேயும் எங்கேயும் இல்லை. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துடும், எப்படி இருந்தாலும் வந்துடும். ஸோ போலீஸ் கமிஷன் தமிழ்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாசத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ்.
பிடிஎஃப் பாக்குறேன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இருக்கான்னு பாருங்க. ஸோ மார்ச் 4 நேஷனல் சேஃப்டி டே, சரியா, தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. அப்புறம் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம், ஸோ விமன்ஸ் டே மார்ச் 8. அண்ட் மார்ச் 15 வேர்ல்ட் கன்சூமர் டே, ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் இதுவும். அண்ட் மகளிர் தினமும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், ஏன்னா இது ஸ்கூல் புக்ல இருந்துச்சு, சரியா, புக்ல இருந்தது. வேர்ல்டு கன்சூமர் டே மார்ச் 15. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. அப்புறம் ஹாப்பினஸ் டே 20, சிட்டுக்குருவி 20, ஸோ ஹாப்பினஸ் டே 20, ஸ்பேரோ 20, ஃபாரஸ்ட்ரி 22, அண்ட் பீகார் 22, வாட்டர் 22, சரியா. அதில் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பியா இருந்த ஒரு ஸ்பேரோ வந்து காட்டுக்கு போகுது, காட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லாததுனால அடுத்த நாள் டிபி வந்துருச்சு ஞாபகம், சரியா. ஸோ ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேரோ, ஃபாரஸ்ட்ரி, நடுவில் பீகார் டே. பீகார் டே எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் படிச்சு வச்சுப்போம், தெரிஞ்சு வச்சுப்போம் பீகார் டேன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபாரஸ்ட் டே, ஸ்பேரோ டே, ஹாப்பினஸ் டே அண்ட் வாட்டர் டே, டியூபர்குலோசிஸ் டே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரியா. 24 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏரியா எல்லாமே இம்பார்ட்டன்ட். நடுவில் ஒன்று மட்டும் பீகார் டே மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் வேர்ல்டு தியேட்டர் டே 27 அண்ட் ராஜஸ்தான் டே மார்ச் 30 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டு, சரியா. ஆனா மார்ச் மாசம் அவங்க கேட்கணும் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கேட்கலாம், ஸ்பேரோ கேட்கலாம், வாட்டர் டே கேட்கலாம், வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட், கன்சூமர் ரைட்ஸ் இம்பார்ட்டன்ட், மன்ஸ் டே இம்பார்ட்டன்ட், பாதுகாப்பு தினமும் தேசிய பாதுகாப்பு தினமும் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸா வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தன்வந்திரி அவார்டு கொடுத்துருக்காங்க, தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்டு. நான் குரூப்லேயே போட்டிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க, அதை படிச்சு வச்சு, சரியா. அந்த 3 பேர் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் கோவிந்த்னு ஒருத்தர் வருவாரு, ஃபுல்லா கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஒருத்தர் கோவிந்த், ஒருத்தர் சந்த் சர்மா, ஒருத்தர் ராம்னு வருவார், அவ்வளவுதான், சரியா. கோவிந்த், ராமு, சந்த் சர்மான்னு அப்படின்னு ஃபுல் பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேருக்கு தன்வந்திரி அவார்டு கொடுத்துருக்காங்க. 3 பேர் யாரு? ஒருத்தர் ராம், கோவிந்த், சந்து. ராம், கோவிந்த், சந்து. அது மட்டும் ரிப்பீட்டடா படிங்க போதும். கொஸ்டின் ஏரியால கேட்கறாங்க அப்படின்னா இதுல இருந்து தான் கேட்டாகும், சரியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் குரூப்ல வந்து உங்களுக்கு குரூப் 1ஓட சிஏ கரண்ட் அஃபேர்ஸும், குரூப் 1 ப்ரிலிம்ஸோட 2022, 2024, அப்போ இப்போ ரீசெண்டா நடந்தா நம்மளோட குரூப் 2ஏவோட 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பேன். அதை பாருங்க, சரியா. அதை நீங்க தான் பார்க்க போறீங்க. அதை பார்த்துட்டு அவன் எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறான்ற ஐடியா பண்ணுவாங்க, சரியா. 3 நான் அனுப்பியிருப்பேன், பாத்தீங்களா? அது குரூப்ல அனுப்பியிருப்பேன். அது வெறும் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான், சரியா. அவன் எப்படி கேட்கறான்னு பாருங்க. நிறைய வந்து ஐகேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதை நம்ம கரெக்டா பொருத்தி இருக்கோமா அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், அப்படி கேட்கறான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி ஆகிடணும். அப்புறம் அவங்க என்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்து, நேற்று வந்து ஒடிசி டான்சர், இதே ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்சர் ஒருத்தர் இறந்தார் இல்லையா, அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஸ்டின்ஸா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, சரி. ஓகே. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஒரு சைடு போகும், அதோட சைடு உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஏதாவது ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துக்கலாம், சரியா. எதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையோ அதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம், எதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையோ அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் என் சைட்ல இருந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இல்லையா? சரி, கிளாஸ் என் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவேன். சரி, இதோட பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸோட ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன். கன்வென்ஷன் கான்ஃபரன்சேஷன் கண்டிப்பா வந்து ராஜ் நீங்க சொல்றேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து ஸோ அந்த டேட்டா ஹவுஸ் எல்லாம் பார்த்துடலாம். டெய்லி சிஏ டைமிங் வந்து இப்போ வந்து நாளைக்கு வெனஸ்டேல இருந்து எனக்கு குரூப் 8 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ குரூப் 8ஓட கிளாஸஸ் கொண்டு போக போறாங்க. ஸோ அதுக்கான அட்மிஷன் இப்போ போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ வெனஸ்டேல இருந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 11 o'clock இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துருவேன். ஸோ நான் கிளாஸ் டைமிங் மட்டும் நான் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் கண்டிப்பா நாளைக்கு அது fix பண்ணிடுறேன். நாளைக்கு காலையிலனா ஈவினிங்கா உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு நானும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன். அது தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங் வராம லைவ் வர பாருங்க. சரி. ஏன்னா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங். சரி okay. சரி ஓகே, தேங்க்யூ ஆல். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.